ஹலோ ஹாய், ஹவ் ஆர் யூ? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து முகலாய் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்றும் இல்லை, மஞ்சள் தூள், வீட்டில் போடுற மிளகாத்தூள், கொஞ்சோண்டு தயிர், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை. அதுக்கப்புறமா 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா வெங்காயம் நிறையா இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் தக்காளி வந்து நம்ம இதில் எடுக்கலை. ஏன்னா வந்து தக்காளிக்கு பதிலாக தான் தயிர் போட போகிறோம். அதனால் தக்காளி எடுக்கலை, சரியா? அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 பாதாம், 4-5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மசாலாஸ் எடுத்து வச்சுருக்கேன். மசாலாஸ் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள், சக்தி மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், சரியா? தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வந்து கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுட்டேன். அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். ஏன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கொடுத்தா தான் வந்து நம்ம அதை ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதங்க விடுங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோங்க. நாம் வந்து தக்காளி சேர்க்கல இல்லையா? அதனால் வெங்காயம் மட்டும்தானே, அதனால் நம்ம வந்து இதை நல்லா வதங்க வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதங்கி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜாடியில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த பாதாமையும் காஜுவையும் அதில் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம் வதங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஆற விட்டு அதையும் அதில் போட்டுக்கலாம். அரைக்க போகிறோம். இதை வந்து நம்ம ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து 1 கப் தயிர் போட்டிருக்கேன். அதில் ஒரு சின்ன பவுலில் தான் எடுத்து போட்டிருக்கேன் தயிர். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுலேயும் தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா சிக்கன்லேயும், அதனால் இதில் வந்து 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர், 1 ஏலக்காய், 1 பட்டை, 2 லவங்கம் போட்டிருக்கேன். ஏன்னா கரம் மசாலா கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் இல்லையா? அதனால் இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதே கடாயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் எடுத்து கடாயில் எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக ஸ்லோவில் வச்சு பொரிக்கிற மாதிரியே கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு திருப்பிவிடுங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் இதில். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலாஸ், அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். தனியா, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா அது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அதில் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த அரைச்சி வச்சுருந்ததை அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஈஸியான ரெசிபி தாங்க. ரொம்ப நீளமாக இருக்குதுன்னு பார்க்காம விட்டுற போகிறீங்க. கண்டிப்பாக பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா அதையும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஸ்லோலியே வைங்க. ஏன்னா சிக்கனுக்கு ரொம்ப நேரம் தேவை கிடையாது. நான் வந்து ஸ்லோலியே பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஆகிடுச்சு. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து உப்பு, லெமன், அரை லெமன் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறமா கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஸ்லோலியே வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா கொதன்னு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட முகலாய் சிக்கன் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க. சப்பாத்திக்கு தான் செஞ்சேன். இது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.